சார் வணக்கம். ஏற்கனவே தெரிவித்தது போல ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா அது 4 மாதங்களுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கட்டாயம் கிடையாது. அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 2019 கூட இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது பல புதிய அறிவிப்புகளாம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படி போன்ற ஒரு புதிய அறிவிப்புகளாம் 2019 இடைக்கால பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வரதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு பொருளாதார ஆலோசகரா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு கருத்து என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த பொதுவாக ஒரு இடைக்கால பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் அதிகம் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல நீங்களே சொன்னீங்க 2019 என்ன நடந்ததுன்னு. இப்போ நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, அடுத்த தேர்தல் வரப்போறதுனால நிறைய புதிய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்ம நிதியமைச்சர் ஒரு நல்ல கனவு வியாபாரி. அவங்க இதுக்கு முன்னால உள்ள பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 25 வருஷத்துக்கு பிறகு நடக்கும், 2047 என்ன நடக்கும், இப்படி எல்லாம் பட்ஜெட்லயே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொண்டு பல அறிவிப்புகள் வரும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ எனக்கு முன்னால பேசின நண்பர் கோபாலகிருஷ்ணன் சில விஷயங்களை சொன்னார். அதுல சில விஷயங்கள் நான் எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதுல அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சார், இடதுசாரிகள் இதை எதிர்த்தார்கள் அப்படின்றது. தொழிற்சங்கங்கள் எதிர்த்தன ஆரம்பத்துல, ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக விளக்கப்படவில்லை. நான் ஒரு வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவன் என்ற முறையில அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கம்ப்யூட்டர் பூத்தும் போது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தொழிற்சங்க தலைவர்களை வெளிநாடுகளில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் மயமாக்கிய கிளைகள் இருந்த வங்கிகளுக்கு கூட்டிட்டு போய் அங்க என்ன நடந்திருக்குது, அதனால என்ன பலன், அதனால பாதிப்பு இல்லை என்பதை விளக்கி சொன்னதுனால தொழிற்சங்கங்கள் அதை ஏற்றுக்கொண்டன, எதிர்க்கல. அதுக்கு பிறகு அப்ப அந்த விளக்கம் இல்லாம இருந்த போது ஒரு கட்டத்துல சிலர் எதிர்த்தார்கள். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரையில நான் 2 மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஒண்ணு மைக்ரோசாப்டினுடைய தலைவராக இருந்த பிராட் ஸ்மித் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் என்ற ஒரு புத்தகம், கருவிகளும் ஆயுதங்களும் அப்படின்னு. இன்னொன்னு ஜாஃப்ரேன்னு சொல்லி, அவரை தான் காட்ஃபாதர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவர் கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு அதை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்குறாரு. அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏன் நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னு போது, நான் அங்க உள்ள இருந்தே என்னால விமர்சனம் செய்ய முடியாது, இந்த செயற்கை நுண்ணறிவுல மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது, அதனால குறைந்தது 1 வருடத்திற்கு புதிய முயற்சிகள் செய்வதை தடுத்து நிறுத்தி அதுக்கு பதிலாக இதனால என்ன பாதிப்புகள் வரும் என்பதை ஆய்வு செய்யணும் அப்படின்றத அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல இந்த செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்படக்கூடிய கருவிகள் நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாமல் போயிடக்கூடிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்றாரு. செயற்கை நுண்ணறிவுல பல ஆபத்துகள் இருக்கு என்று சொன்னாலும் கூட செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிக்கிட்டு வரது நம்மளால மறுக்க முடியாது இல்லையா சார்? அது காலத்தின் கட்டாயமாக கூட மாறி இருக்குல்ல. நிச்சயமாக. அதனால இப்போ மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னாக்கி பல பலன்கள் அதுல வருது. ஆனா அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். கட்டுப்பாடை கொண்டு வந்துதான் நீங்க அதை அமர்ப்புப்படுத்தணும்ன்றதான் பல நாடுகள்ல செய்துட்டு இருக்கிறாங்க. கனடாவில் அதுக்கு ஒரு சட்டமே கொண்டு வந்து ஒரு அமைப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி ஒண்ணு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த டிஜிட்டல்னு சொல்றோம். டிஜிட்டல்ல என்ன ஆபத்து இருக்குதுன்றத இப்ப பாக்குறோம். டிமானிட்டைசேஷன், பணமதிப்பு நீக்கம் கொண்டு வந்த அன்னைக்குதான் அதை ரொம்ப வரவேற்று பேடிஎம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டது. பேடிஎம்முக்கு பண பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் தடை செய்திருக்கிறது, அவங்களுடைய பரிவர்த்தனைகளை தடை செய்திருக்கிறது. பணம் போட்டிருக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறதா இருந்தா பிப்ரவரிக்குள்ள எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாஸ்டாக் கூட அதை பயன்படுத்தினவங்க இனிமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆபத்துகளையும் சேர்த்து பார்க்கணும்.
அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சினாலும் சரி, டிஜிட்டல் கரன்சினாலும் சரி, ஏன் இன்னும் பல நாடுகள் இதை அமல்படுத்தலன்றதை பார்க்கணும். அப்ப அதுக்குள்ள கட்டுப்பாடுகள் கொண்டு வராமல் செய்யறதுல ஆபத்து இருக்கு. ரெண்டாவது, இந்த பட்ஜெட்ல பொதுவாக பட்ஜெட்டுக்கு முன்னால ஒரு எக்கனாமிக் சர்வே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தலைமையில அதை ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட்டுகளுக்கு முன்னாலேயும் இந்த சர்வே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தடவை கொடுக்கல. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாருன்னாக்கி, நாங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு நான் இந்த அறிக்கையை வெளியிடுவோம். அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு சரியாக கொடுக்கறதுக்கு புள்ளி விவரம் இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி அவர் தீர்மானிக்கிறார் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லி? சண்டிகார்ல மேயர் தேர்தல்ல நடந்தது மாதிரியா? அதே மாதிரி இவிஎம்ஐ பயன்படுத்தி நாங்க வந்து ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில சொல்றாரா? ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். 1977 இந்திரா காந்தி அம்மையார் பெருவெற்றியோட வெற்றி பெறுவோம்னு தான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க. உளவுத்துறை அவங்களுக்கு அது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தது. ஆனா தோல்வியை சந்திச்சாங்க. எல்லாருமே சொல்றது தானே சார், நாங்க வெற்றி பெறும் எல்லாருமே சொல்றதுதான். இல்ல, எல்லாரும் சொல்றதுன்னா அதுக்காக ஒரு எக்கனாமிக் சர்வேயே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லையா? அதுதான் அதைத்தான் சொல்றேன். அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாலே ஒரு ரிப்போர்ட், 10 ஆண்டுகளில் என்ன சாதனைகள் நாங்கள் செய்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன எல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து திருமதி திரௌபதி முர்மு, நம்ம நாட்டினுடைய அதிபர், அவங்க வந்து பாராளுமன்றத்துல உரையாற்றும் போது பட்டியலிட்டு சொல்றாங்க. இந்த நாட்டுல ஒரு அதிபர், ஒரு பிரசிடென்ட் வந்து இவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டது இதுக்கு முன்னால வரலாற்றுல இல்லை. ஆனா அவங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி 1-2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து அவங்க சொல்றாங்க, பெண்களுக்கான சக்தியை அதிகரிப்பதற்கு நாங்க பெரிய சாதனை இந்த விஷயங்கள் செய்திருக்கிறோம்ன்றாங்க. ஒண்ணு, இந்த பிரசிடென்டுடைய பட்ஜெட் ஸ்பீச்ல கூட பல வார்த்தைகள் இந்தியில தான் இருக்குது. நமக்கு புரியாத வார்த்தைகள் அங்க இங்கிலீஷ்ல உள்ள ஒரு ஸ்பீச்ல எப்படி ஹிந்தி வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, அது கண்டிக்க தகுந்தது. இந்த நரி சக்தின்னு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். இந்த பெண்களுக்கு சக்தி கொடுத்தோம்னு சொல்றாங்களே, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு கருவறைக்குள்ளாலேயே ஒரு அசீஃபா என்ற ஒரு பெண்மணி கொல்லப்பட்டார். ஒரு கோயிலுக்குள்ளாலேயே பாலியல் பலாத்காரம் செய்து இதுவரை யாருக்கு மேலேயே நடவடிக்கை எடுக்கல. இந்த ரெஸ்ட்லெஸ் அஜிடேஷன் பார்த்தோம், மல்யுத்த வீராங்கனைகள், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம் சார். பெண்களை நிறைய விஷயங்கள் இருக்கு.